காலையில மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் டாக்டர். அல்சர் வந்துடும், உடம்பு போய்டும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன டாக்டர் கதை சொல்றீங்களா? இது கதை தான், ஆனால் உண்மை கதை. கெலாக்ஸ்னு ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் கம்பெனி இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கம்பெனியோட ஸ்லோகனே ஈட் பிரேக்ஃபாஸ்ட் லைக் த கிங், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. இந்த 2 டேக்லைனை அவங்களோட ஹெல்த் மேகசீனில் பப்ளிஷ் பண்ணி 1920s நல்ல சேல்ஸ் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக இந்த 3 வேளை சாப்பிட்ற பழக்கமே வந்துச்சு. அந்த காலத்தில் விடிய காலில் ஏஞ்சி காட்டு வேலைக்கு போயிட்டு 10-11 மணி போல பழைய சாதம் சாப்பிட்டு 6 மணிக்கு முன்னாடியே டின்னரை முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 3 வேளை சாப்பாடும் சாப்பிட்டு 2 வேளை ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு மொத்தம் 5 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி அதிகமா சாப்பிட்றதுனால எக்ஸஸ் கேலரிஸ் ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ டயபெட்டிஸ், ஒபெசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், அதே போல ஹார்ட் டிசீஸ்னு வந்துகிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை உடனே நிறுத்தணும்னா அது கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அளவையும் கம்மி பண்ணிட்டு அப்படியே டைமையும் டிலே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் நிறுத்திடலாம். ஆனால் அல்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி எதுவும் கோமார்பிடிட்டிஸ் இருக்குதுன்னா டாக்டர் கிட்ட கேட்காம இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை யார் கண்டிப்பாக சாப்பிடணும்னா குழந்தைங்க, பிரெக்னென்ட் உமன், அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற உமன், இவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எவனோ எதையோ சொல்லிட்டு போயிட்டான்னு கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க.